ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. அதனால ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும், இந்த 30 பாடல்கள்லையுமே ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்குமான தொடர்புகள் பேசப்படும். நமக்கு அர்த்த பஞ்ச ஞானம் நண்பர்களுக்கு நினைவு இருக்கும். அதை மனசுல வச்சு நம்ம இத பார்க்கணும். முதல் பாடல்ல என்ன சொல்றாரு? துறப்பேன் அல்லன் இன்பம். அதாவது இந்த இடத்துல இன்பம் எனப்படுவது இறைவனை வணங்கும் இன்பம். இறைவனை நான் கண்டுகொண்டேன், என்னுடைய இறைவனை நான் கண்டுகொண்டேன், அவன் நாராயணன். அவனை வணங்குவதால் ஏற்படும் இன்பத்தை ஒரு நாளும் துறக்க மாட்டேன், அப்படின்னா விடமாட்டேன். ஏன் இறைவனை வணங்குவதை விடணும்? நம்ம எல்லாருக்கும் இறைவனை வணங்குவது இன்பம்னு தெரியும். ஆனா அடுத்த சிற்றின்பம், உலக இன்பம் ஆகியவை நம்மளை தொடரும் போது நாம இந்த இன்பத்தை விட்டு அந்த இன்பத்துக்கு போயிடுவோம். அப்ப இதை துறந்து அதற்கு போயிடும். அப்படி அல்லாமல் இவர் என்ன டிக்ளேர் பண்றாரு? இனி துறப்பேன் அல்லேன் இன்பம், அதாவது உன்னை வணங்கும் இன்பம் துறப்பேன் அல்லன், உன்னை வணங்கும் இன்பத்தை நான் துறக்க மாட்டேன், துறவாது அந்த இன்பத்தை விடாது, நின் உருவம் மறப்பேன் அல்லன், என்றும் என்றும் நின் உருவம் மறப்பேன் அல்லன். இதுல என்ன குறிப்பு வைக்கிறார் அப்படின்னா, இப்ப இறைவனை வணங்குவதால் எனக்கு இன்பம் ஏற்படுகிறது, அந்த இன்பத்தை நான் ஒரு நாளும் துறக்க மாட்டேன். சரி, அப்ப இறைவனை வணங்கும் போது, அவனை அந்தர்யாமியாக நான் வணங்கும் போது எனக்கு ஒரு இன்பம் ஏற்படும். அப்ப அதை நான் துறக்க மாட்டேன்னு சொன்னா, அந்தர்யாமியாக வணங்கும் அதே இறைவனை அவர் உருவத்தோடும் வணங்குகிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, துறவாது. அந்த இன்பத்தை நான் துறக்கவில்லை என்றாலும் நின் உருவம் மறப்பேன் அல்லன், என்றும் என்றும் உன்னுடைய உருவத்தை மறக்க மாட்டேன்னு சொல்றார். ஆகவேதான் வைணவத்துல திரும்ப திரும்ப சொல்லப்படுவது, 5 நிலைகளாக இறைவன் நமக்கு அருள் புரிந்தாலும் அதில் ஒரு நிலைக்கு இன்னொரு நிலை மாறுபாடானது அல்லது கூட குறைந்ததுன்னு எந்த பேதமும் கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப வைணவம் சொல்லும். அர்ச்சாரூபமாக ஒரு சிலையாக பெருமாளை நீங்க பாக்குறீங்க, ஒரு உருவம் கொடுத்து பெருமாளை பார்க்கிறீர்கள்னா, அந்த உருவத்தில் இருக்கும் பெருமாள் பரஸ்வரூபமாக, பரதெய்வமாக வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் எந்த பேதமும் இல்லை அப்படிங்கிறது வைணவம் சொல்றது. ஆகவேதான் இவர் தனது மனதிற்குள்ளாக இறைவனை வணங்கி அதனால் நான் மகிழ்வெய்துகிறேன்னு சொல்றவரு கூடவே எந்த வார்த்தையும் சொல்லிடுறாரு, உன் உருவம் என்றும் மறப்பேன் அல்லன்னு சொல்லிடுறாரு. மறவாது, அப்படி மறக்காமல் இருப்பதால் யான் உலகில் பிறப்பேன் ஆக எண்ணேன். உன்னை மறவாது இருப்பதால் திரும்ப பிறப்பேன் என்கிற எண்ணம் இல்லாதவனானேன். இறைவன்கிட்ட பிறவியை நீ எனக்கு கொடுக்காதன்னு கேட்ட இடத்துல இருந்து இப்ப கான்பிடென்ட் ஆயிட்டார். நான் உன்னைய எப்போதும் நினைப்பேன்பா, உன்னை வணங்கும் இன்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதை மறக்க மாட்டேன், அதை துறப்பதில்லை. துறப்பாமல் இருக்கும் போதே உன் உருவத்தை எண்ணி வணங்கும் மகிழ்ச்சி அப்படி ஒன்றும் இருக்கே, அதையும் நான் மறக்க மாட்டேன். இதுல வார்த்தை எப்படி போடுறாரு? துறத்தல், மறத்தல் அப்படின்னு 2 வார்த்தையை போடுறாரு. துறத்தல் என்பது என்ன, மறத்தல் என்பது என்ன? இப்ப துறப்பது அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் வித் ஆல் கான்சியஸ் நீங்க ஒரு விஷயம் வேண்டான்னு விட்டுறது, அதுதான் துறத்தல். இப்போ நான் சின்ன வயசுல ஒரு ட்ரௌசர் போட்டு சட்டை போட்டு திரிஞ்சேன். இப்போ அதே ட்ரௌசரையும் சட்டையும் இப்ப போட முடியுமா? அது நல்லா தெரியும், அது நான் போட்டுட்டு இருந்த சட்டை ட்ரௌசர் தான், அது நான் போட்டு கொண்டு இருந்த ஆடை என்னுடைய ஆடைன்னு தெரியும். ஆனா இப்ப நான் அதை வேண்டான்னு ஏன் தள்ளி வைக்கிறேன்? அப்போ அது துரத்தல். எனக்கு கான்சியஸா தெரியும், இது எனக்கு பொருந்தாது, இது எனக்கு சரியாக வராது, என்னுடையதுதான் என்றாலும் இது எனக்கு சரியாக வராது, ஆகவே இதை நான் அணிய மாட்டேன். அப்போ யூ ஆர் வெரி கான்சியஸ். நீங்கள் அத்தனை கவனத்துடனும் உங்களது ஜாக்கிரதை உணர்வுடனும் நீங்க
ஒரு விஷயத்தை உங்களிடமிருந்து தள்ளி வைக்கிறீர்கள் என்றால், அந்த விஷயம் வேண்டாம் என்று கைவிடுகிறீர்கள் என்றால், அதுதான் துறத்தல். துறவுங்கிறது அதுதான். குடும்பம், சுற்றம், உறவு, செல்வம், உலக வாழ்க்கை, இதெல்லாம் என்னன்னு உணர்ந்து அதை கைவிடுவதுதான் துறவு. சரி, மறத்தல்னா என்ன? மறந்துட்டேன், என் நினைவிலிருந்து அகன்று விட்டது, நான் அதை துறக்கவில்லை. அது கான்சியஸா நான் அதை வேண்டான்னு ஒதுக்கல. திடீர்னு ஏதோ ஒன்ன தேடுவோம். தேடும்போது பார்த்தோம்னா வேற ஒண்ணு அகப்படும். ஏய், இது எத்தனை நாளா மறந்தே போயிட்டோம் பாரு, இந்த சட்டை எப்படி மறந்து போனோம், இந்த சட்டையை பார்த்தியா, நல்லா இது நமக்கு ரொம்ப பிடிச்ச சட்டையாச்சே அப்படின்னு திடீர்னு ஒரு சட்டையை எடுப்போம். அந்த சட்டையை துறந்தா நான் விட்டுருந்தேன்? இல்ல, மறந்து விட்டுருந்தேன். அப்ப மறத்தல் என்பது ஒரு பயிற்சியின்மையால், தொடர்ந்து அதை கவனிக்காததால், தொடர்ந்து ஒன்றை செய்யாததால், வேறு ஒன்றிற்கு முக்கியத்துவம் ஏற்படுவதால் நமக்கு ஒரு விஷயத்தை நாம விட்டுடுறோம். கைவிடவில்லை, விட்டு விடுகிறோம். அது எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, ஆழத்துல போய் எங்கேயோ உட்கார்ந்துருக்கும். திடீர்னு ஒரு நாள் அது ட்ரிகர் ஆகும், எப்படியோ ஏதோ ஒன்றினால். அப்ப அந்த தூண்டி விடுறதுக்கு பேரு நம்ம மரபுல வாசனைன்னு சொல்றது. ஏதோ ஒரு வாசனை பட்டு அது ட்ரிகர் ஆயிரும், தூண்டப்பட்டு விட்டோம். அப்ப அது திரும்ப மேலெழும்பி வந்துடும். ஆனா துறந்த ஒன்று மீண்டும் வராது. வேண்டான்னு ஒருத்தன் கான்சியஸா கைவிட்ட ஒருத்தனை, குடி கூடாது, குடிக்க மாட்டேன்னு ஒருத்தன் கான்சியஸா கைவிட்டவனை நீங்க டாஸ்மாகுள்ள 24 ஹவர்ஸ் உட்கார வச்சாலும் அவன் குடிக்க மாட்டான். குடியை மறந்தவன், அவனை கொண்டு போய் நீங்க உட்கார வச்சீங்கன்னா திரும்ப குடிச்சிருவான். முன்னாடி காலேஜ் டயத்துல குடிச்சிட்டு இருந்தேன் சார். நீங்க இந்த குடிக்க வர்றவங்க எல்லாம் ஆபீஸ் பார்ட்டிஸ்ல நான் நிறைய பார்ப்பேன். அவன் ஒரு நல்ல ஒழுக்கமான பையனா இருப்பான். இந்த பார்ட்டியில வந்து எடுத்து இல்ல, பழக்கம் இருக்கா இல்லையா, இல்ல சார், அது காலேஜ் படிக்கும் போது ஒரு பீர் அப்பப்ப அடிச்சது, அப்படி சொல்லும் போதே தெரியும் அவன் குடிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான். அந்த பழைய நினைவு திரும்ப வந்துருச்சுன்னா அதான் மறத்தல்ங்கிற வார்த்தை. அப்போ இறைவனை வணங்கும் இன்பம் கான்சியஸா நான் துறக்க மாட்டேன், அதை எப்போதும் வச்சிருப்பேன். ஆனால் உனது உருவம் வழியாக உன்னை வணங்குவதை, ஒருவேளை உன்னை மனதுக்குள்ளாக அந்தர்யாமியாக தியானித்து வணங்கும் மகிழ்ச்சியில உன் உருவத்தை மறந்துடுவேனா? இல்ல, அதை பிராக்டிஸா பண்ணுவேன். அதனாலதான் மறவேன்னு வார்த்தையை சொல்றது. மறவேன், மறப்பேன் அல்லேன் என்றும் அப்படின்னு அதை சொல்றார். அதுதான் இருவர், ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவர், யோகியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஞானியாக ஆவது. யோகியாக இருக்கிற ஒருவன் தன்னளவில் நிறைவு பெற்றவன் என்றால், ஞானியாக இருப்பவன் பிறருக்கு பயன்படும் விதத்தில் இருக்கக்கூடியவன், பிறருக்கு சொல்லக்கூடியவன். அதனாலதான் அறிவுக்கு ஞானம்ங்கிற பெயர் ஏன் வருது? அறிந்து உணர்ந்த ஒருவன் வார்த்தை வந்து ஞானம். அறிந்து உணர்ந்தவன் ஞானி. யோகம் அதில் லயித்திருப்பவன், அவன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப முதல்ல இன்பம் துறப்பேன் அல்லேன்னு சொன்ன வார்த்தை யோகியினுடைய வார்த்தை. அது என்னுடைய நான் அடையும் இன்பம், அதை துறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தை நின் உருவம் மறப்பேன் அல்லேன்னு சொல்லும் போது அது ஞானியினுடைய வார்த்தை. மறவாது யான் உலகில் பிறப்பேனாக எண்ணேன், இதை மறக்காது இருக்கிற வரைக்கும் திரும்ப இந்த உலகத்துல பிறப்பேன்னு நான் நினைச்சே பார்க்க மாட்டேன். பிறவாமை பெற்றது நின் திறத்தேன் ஆதன்மையால். ஆதன்மை என்றால் ஆளும் தன்மை. நீ என்னை ஆளும் தன்மையால், நீ என்னை அடிமையென கொண்டு ஆண்டானாக நீ அமர்ந்திருப்பதால் எனக்கு எந்த விஷயத்துல நான் உறுதியாயிட்டேன்? பிறவாமை பெற்றது நின் திறம் என்று உணர்ந்து கொண்டேன். அது உன்னை வணங்குறதுனால பிறவாமை, பிறப்பேனாக எண்ணேன், எனக்கு பிறவி கிடையாதுன்னு நான் உறுதியா நினைக்கிறேன். அது என்னவோ நானே ஏர்ன் பண்ணிக்கிட்ட, நானே சம்பாதித்து கொண்டதாக நினைக்கல. நீ என்னை ஆள்வதால். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நீ அடிமை என்பதை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உன் திறத்தால் எனக்கு அது கிடைத்தது என்பதை நான் மறக்க மாட்டேன். பிறவாமை பெற்றது நின் திறத்தேன் ஆதன்மையால். உன்னுடைய அருளுக்கு நான் ஆட்பட்டதால், உனக்கு நான் அடியானாக நின்றதால், அதனால் உன் திறத்தால் எனக்கு கிடைத்த வரம்தான் பிறவாமை அப்படின்னு அதை டிக்ளேர் பண்றார். துறந்தேன், அடுத்ததான் அதே தான் ஆரம்பிக்கிறார். துறப்பேன்னு சொன்னார் இல்லையா, துறக்க மாட்டேன்னு சொல்றாரு. துறப்பேன் அல்லேன் அப்படின்னு ஆரம்பிச்சவரு இப்ப என்ன சொல்றாரு? துறந்தேன், பாஸ்டன்ஸுக்கு போறாரு.
துறப்பேன் அல்லங்கிறது பிரசன்ட் டென்ஸும் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் சொல்றது. துறந்தேன் பாஸ்ட் டென்ஸ். எதையெல்லாம் துறந்தேன்? ஆர்வ செற்றம் சுற்றம். ஆர்வ செற்ற சுற்றம். சுற்றம் என்பது நம்மை சுற்றி இருப்பவர்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களை 2 விதமா பிரிக்கிறார். ஆர்வச் சுற்றம், செற்ற சுற்றம்னு 2ஆக பிரித்தல். ஆர்வச் சுற்றம் என்றால் என்ன? எனக்கு சுற்றுவட்டார் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எங்க அத்தைய ரொம்ப பிடிக்கும். எங்க சித்தப்பாவுக்கும் எனக்கு ஆகாது. எங்க சித்தப்பா கொஞ்சம் கடுமையா பேசுவாரு. எங்க அத்தை என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இப்ப எங்க அத்தை யாரு? இப்ப எங்க அத்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ப்பா அப்படின்னா நான் ரொம்ப ஆர்வமா செய்வேன். அத்தை எனக்கு என் மேல பிரியமா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு நல்லா செய்யணும். அப்ப அது ஆர்வச் சுற்றம். இப்ப சித்தப்பாக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, நம்ம செய்யணும். ஆமா, அவர் என்னத்தை கிழிச்சாரு, அவருக்கு போய் என்னத்தை செய்யணும் அப்படிலாம் சொல்லாத. பெரியவங்களுக்கு நீ ஏதாவது செஞ்சு ஆகணும்ல. அப்ப நான் எப்படி போய் செய்வேன்? விருப்பம் இல்லாம செய்வேன். அது செற்ற சுற்றம். அப்ப சுற்றம் என்பது ஏதோ ஒரு விதத்துல என்னைய வினையில் ஈடுபடுத்துகிறது. நல்வினையோ தீவினையோ, நான் விரும்பி கொண்டிருக்கிற சுற்றமும், நான் விரும்பாவிட்டாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும், என்னப்பா அது என்ன சார் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், ஏன் ஓவர் அச்சீவ் பண்ணக்கூடாதா? நீ 20 தேதியில அச்சீவ் பண்ணிட்டேன்னா 10 நாளைக்கு சும்மாவா இருப்ப? ஓவர் அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஓவர் அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆனோடனே அது போன மாசம் இந்த மாசத்துக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அவரை நாம விரும்பி அன்போட வச்சிருப்போமா? சரி, அப்ப அவரை விட்டுட்டு வந்துடலாமா? இல்லையே சார், வாழ்க்கையை ஓட்டணுமே, சம்பளம் வேணுமே. அப்ப அவர் செற்ற சுற்றம். ஆர்வச் சுற்றம், செற்ற சுற்றம். இப்படி இருக்கக்கூடிய மாறி மாறி வரும். ஒரே ஆளே ஆர்வ சுற்றத்துல இருப்பாரா? ஆர்வ சுற்றத்தில் இருக்கிறவர் திடீர்னு செற்ற சுற்றமாக போய்விடுவார். செற்ற சுற்றத்தில் இருக்கிறவர் ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு ஆர்வ சுற்றமாக மாறுவார். இப்படி மாறி மாறி அலைக்கழிக்கப்படும் இந்த சுற்றம் என்கிற தொல்லையவே துறந்தேன், விட்டுட்டேன். நல்வினைகளிலும் தீவினைகளிலுமாய் மாறி மாறி என்னை ஈடுபடுத்தக்கூடிய இந்த உறவு என்னும் விஷயத்தை விட்டு விலகிட்டேன். அப்படி துறந்தமையால் சிறந்தேன் நின் அடிக்கே. அப்படி இந்த உறவுகள் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி இவற்றை பிரிந்து வந்ததால் தான், துறந்ததால் தான் உனது திருவடிக்கு உரியவனாக மாறினேன். சிறந்தேன் அப்படின்னா ஐ எம் குவாலிஃபைடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் இந்த அலைக்கழிக்கக்கூடிய உறவுகளை உணர்ந்து ரொம்ப கவனத்துடன் உணர்ந்து அவற்றிலிருந்து நான் விலகி வந்தேன். அப்படி வந்ததுனாலதான் உனது திருவடிக்கு உரியவனாக என்னால் ஆக முடிந்தது. சிறந்தேன் நின் திருவடிக்கே, நின் அடிக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. அடிமை சொல்றாரு அடுத்த வரி, அடிமை திருமாலே உன் திருவடிக்கு சிறந்தேன். உன் திருவடிக்கு சிறந்தேன்னு ரொம்ப சிறந்தவன் நினைக்காத. உனது திருவடிக்கு பொருத்தமானவன் ஆயிட்டேன். பொருத்தமானவனாக என்ன ஆகிட்ட, என்ன ரோல் பிளே பண்ற? அடிமை. அதான் பணிவுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. நம்ம நேற்றுக்கு பேசும்போதும் பார்த்தோம் இல்லையா, போன வகுப்புலையும் பார்த்தோம். ஆச்சாரியார்கள் அத்தனை பேருமே ஞானத்தில் எவ்வளவு கனிந்திருக்கிறார்களோ, கல்வியில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்களோ, அதே அளவிற்கே பணிவிலும் தாழ்ந்தவர்களா இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்ப திருமங்கை மன்னன் எப்படி சொல்றாரு பாருங்க, நின் அடிக்கே சிறந்தேன், உனது திருவடிக்கு பொருத்தமானவனாக மாறினேன். மாறி என்ன ரோல் பிளே பண்ற பெருமாள்கிட்ட? அடிமை. உன் பக்தர்களிலேயே நான் சிறந்தவன் இல்லையா? அந்த கேள்வி கேட்கல. நாரதர் அப்படி கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு நமக்கு கதை தெரியும். உன் பக்தர்களிலேயே நான் சிறந்தவன், உன் திருவடிக்கு சிறந்தவனாகி விட்டேன். திருமங்கையம்மா அப்படி சொல்லல. நின் திருவடிக்கே சிறந்தேன், ஆனா நான் உனக்கு அடிமை. திருமாலே அறம்தான் ஆய் திரிவாய், நீதான் தர்மமென ஆகி திரிவாய்னா இந்த இடத்துல இயங்குவாய்னு அர்த்தம். திரிதல் அப்படின்னா இந்த இடத்துல இயங்குதல்ங்கிற பொருள். தர்மமாகி திரிவாய், அனைத்து உலகங்கள்லையும் சுத்தி வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தர்மம் எனப்படுவது ஒரு இயக்கமாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் சுதர்சன சக்கரம் சுழலக்கூடிய ஒன்றாக உருவகிக்கப்படுகிறது. ஒரு வாள், ஒரு கதை, ஒரு வில், இதெல்லாம் வச்சிருக்காரு பெருமாள். சங்கு எல்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா சக்கரம் மட்டும் எப்போதும் சுழலக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் அவர்கிட்ட. அப்போ
அதுதான் இந்த இடத்துல அறம்தான் ஆய் திரிவாய், அறமாக மாறி இயங்கிக் கொண்டே இருப்பாய் அப்படின்னு பெருமாளை சொல்றார். இப்ப நம்ம நண்பர்களுக்காக சொல்றேன், இந்த தலைப்புல ஒரு உரை வந்து விரைவில் நீங்க கேட்பீங்க. நான் இல்ல, வேற ஒரு நண்பர் பேசுவார். கம்பன் வந்து இந்த அறம் என்பது எப்படி ராமனுக்கு வந்து பொருந்துகிறது, ராமன் எப்படி அறம் என்பது கம்பராமாயணத்துக்குள்ள எப்படி கொண்டு வரப்படுகிறது, அந்த அறம் முன்வைக்கப்படும் விதம் என்ன, அது காவியத்துல எப்படி கையாளப்படுகிறது, ஏன் கையாளப்படுகிறது, அதன் பின்னணி என்ன, அது எப்படி கொண்டு வரப்படுகிறதுங்கிற எல்லாத்தையும் ஒரு உரைக்கு தயார் பண்ணியிருக்கோம். அந்த நண்பருக்கு உதவிகள் செய்தேன். அந்த அதுல வந்து இந்த வார்த்தையை நான் இந்த ஆழ்வார் பாடலை சொல்லுவேன். ஆனா அது கம்பராமாயணங்கிறனால சொல்ல வேண்டாம், ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்கன்னு லீட் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லும். இந்த மாதிரி குறிப்புகள் நிறைய இருக்கும். அறம்தான் ஆய் திரிவாய்னு பெருமாளை பார்த்து திருமங்கை மன்னன் டைரக்டா சொல்றாரு, நீயே அரமனை மாதிரி திரிவாய்னு. கம்பன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் நேரடியா ராமனை அறத்தின் மூர்த்தியான் அப்படின்னு கம்பனை சொல்லிடுவார். முதல் பாட்டுக்கு வாங்க, நின் உருவம் மறப்பேன் அல்லேன்னு சொன்னாரு. அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்தாரு, இறைவனது உருவத்தை நான் மறக்க மாட்டேன்னாரு. உன்னை வணங்கு, மனதால் தியானித்து வணங்குகிற இன்பமே இன்பம், அதனால அவனுடைய உருவத்தை மறந்துடுவேனா, மறக்க மாட்டேன். அப்போ ஒரு உருவம் கொடுக்கணும். அறத்திற்கு உருவம் கொடுத்தீங்கன்னா, மூர்த்தினா வடிவம், உருவம். அறத்தின் மூர்த்தி, அறத்துக்கு மானுட வடிவம் ஒண்ணு கொடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் ராமன் அப்படின்னு கம்பன் சொல்றான். அறத்தின் மூர்த்தியான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அறமே மானுட உருக்கொண்டு வந்தது போல் ராமன் இருக்கிறான். ராமன் தான் அறத்தின் மானுட உரு, அறத்தின் அவதாரம் ராமன் அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்றான். இவங்க என்ன சொல்றாரு பாருங்க, அறம்தான் ஆய் திரிவாய், நீயே அரமன ஆகி இயங்கக்கூடியவன் அப்படின்னு இவர் டிக்ளேர் பண்றாரு. ஆழ்வாருடைய இன்ஃபுளுயன்ஸ் கம்பன்ல நிறைய பார்க்கலாம். உன்னை என் மனத்து அகத்தே திறம்பாமல் கொண்டேன் திருவிண்ணகரானே. உன்னை என் மனத்து அகத்தே, என் மனதிற்கு உள்ளே, அதான் மனத்து அகத்தே, மனதின் ஆழத்திற்குள் திறம்பாமல், திறம்பாமல்னா எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த there is no iota of doubt, ஒரு ஒரு அணு அளவு, எள்முனை அளவு கூட ஐயம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நான் கொண்டேன். அதான் திறம்பாமல், சந்தேகம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், உறுதியாகன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ நீயே அரமன ஆகி இந்த உலகில் இயங்கக்கூடியவன், உன்னை என் மனதிற்குள் எந்த ஐயமுமின்றி ஏற்றுக்கொண்டேன். அதுதான் செய்ய வேண்டியது. இறைவன் இவனே அப்படின்னு உணர வேண்டியது பக்தனினுடைய கடமை. அதை அவர் செய்து விட்டார். மான்யை இந்த இரண்டாவது பாட்டுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. துறந்தேன் ஆர்வச்சற்ற சுற்றம் துறந்தமையால் சிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சரி, இத துறக்காம இருந்தா, இப்ப இத சொல்றாரு இல்லையா. முதல் பாட்டுக்கு போங்க, மறப்பேன் அல்லேன், நின் உருவம் மறப்பேன் அல்லேன் என்றும்னு சொன்னார் இல்லையா. நேத்துக்கு இதுக்கு முந்தைய உரையாடல்ல அந்த இரண்டாவது பாட்டை பாருங்க, மறந்தேன் உன்னை முன்னம்னு ஆரம்பிச்சாரு. முதல்ல உன்னை மறந்துட்டேன், மறந்த மதியில் மனத்தால் இறந்தேன் எத்தனையும், அதனால் இடும்பை குழியில் பிறந்து எய்த்து ஒழிந்தேன். அப்படித்தானே பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். உன்னை மறந்ததுனால நான் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியதா போச்சு, பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த இடும்பை குழி, இந்த உலகமாகிய துயர இதுல வந்து குழியில வந்து நான் மீள மீள விழுந்து பிறந்து சங்கடப்பட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அதிலிருந்து விடுதலை பெறும் வழியாக இந்த பாட்டை வைக்கிறார். மறப்பேன் அல்லேன், துறந்தேன் ஆர்வச்சற்ற சுற்றம், இது எல்லாத்தையும் அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு தான் பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வைணவ ஆசிரியர்கள். மான்யை நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும், ஊன் ஏய் கண் வாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன்னடைந்தேன். மான் ஏய் நோக்கு நல்லார், நல்லார்னா இந்த இடத்துல நல்ல அழகு பொருந்தியவர்கள்னு அர்த்தம். நல்லார்னா நல்லவர்கள்ங்கிற குணத்தை சொல்லல, தோற்றத்தை சொன்னதாவது.
மான் ஏய் நோக்கு நல்லார், மானை போன்று மருண்ட வெளிகளால் அந்த வெளிகளைக் கொண்ட அழகிய பெண்கள், நல்ல அழகு வாய்ந்தவர்கள், மதிபோல் முகத்து, பூரண நிலவை போல் ஒளிவிடும் முகத்தில், உலவும் ஊன் ஏய், அந்த உலவும்னா கண் அப்படி சுழலுது, அப்படியே எல்லா டைரக்ஷன்லயும் அப்படி கண்ணால் அப்படி சுழற்றுறாங்க. அதனாலதான் மதிபோல் முகத்து உலவும், முகத்து மதிபோல் உலவும் ஊன் ஏய் கண், அப்படி வாசிக்கணும். முகத்துல கண்ணுல நீங்க ரெண்டு விதமா அதை பொருள் கொள்ளலாம். முகம் மதிபோல் இருக்கிறது, அதில் கண்கள் இப்படி உலாவுகின்றன. இன்னொன்று, முகத்தில் எப்படி வானில் நிலா உலவுகிறதோ அதுபோல இது சரி, மதிபோல் ஊன்யை கண் முகத்து உலவும். வானில் நிலா அப்படி எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு வர்ற மாதிரி கண் அப்படியே ஒரு இவங்களுக்கு உலவுதான். ரெண்டு பொருளும் பொருந்தும். அந்த கண்ணை என்ன சொல்றாரு, ஊன்யை கண். அந்த கண் வந்து மாமிசத்தால் ஆன, தசையால் ஆன கண். அப்படிப்பட்ட கண் வாளிக்கு, வாளினா அம்பு, கண்ணின் பார்வை அம்பு என சொல்லுகிறார். பெண்களுடைய அழகிய பெண்கள் மான் போன்று மருண்ட விழிகள் கொண்டவர்கள். ஐயா, மருண்ட விழின்னு சொன்னியே, அப்புறம் ஏன் பார்வை அப்படி இருக்குன்னா, பார்வை அம்பு போல் பாய்கிறது. பார்வைக்கு என்னமோ கண்ணு மருண்ட கண்ணா தெரியுது, ஆனா அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய வீச்சு வேற ஒன்ன பேசிட்டு இருக்கு. மான் போல் மான் ஏய் நோக்கு நல்லார் ஊன் ஏய் கண் வாளிக்கு. இப்ப அந்த அப்போ பெண்கள் வந்து அப்படி ஒரு செயற்கையான ஒரு பாவனை வழியாக என்னை கவர்கிறார்கள். மீண்டும் சொல்றது, இது ஒரு குறிப்பிட்ட பெண்களை குறிப்பிட்டு சொல்றதாக எடுக்கக்கூடாது. இது உலக இன்பங்கள், புலனின்பங்களை குறித்து சொல்லப்படுவது. இருக்கிறதுலயே ஆணுக்கு வந்து அவன் ஆணாக இருப்பதால் எக்ஸ்க்ளூசிவாக அனுபவிக்கக்கூடிய இன்பம் பெண் இன்பம். உணவு எல்லா பாலினருக்கும் பொருந்தியது, அதிகாரம் எல்லா பாலினருக்கும் உரியது. ஆனா பெண்ணை அனுபவிக்க வேண்டிய எக்ஸ்க்ளூசிவ் இன்பம் ஆணுக்கு தான் உண்டு. ஆணை அனுபவிக்கிற எக்ஸ்க்ளூசிவ் இன்பம் பெண்ணுக்கு உண்டுன்னு வச்சுப்போம். ஆனா பெண் என்பவள் எப்போதும் அதை ஒரு என்ன சொல்றது, தனது வெற்றியாகவோ தனது பெண்மையின் அடையாளமாக ஆணை அடைவதை ஒரு பெண் நினைக்கிறது இல்லை. பெண்மைக்கு பெரிய அடையாளமாக அவ தாய்மையைத்தான் எப்போதும் வச்சிருக்கிறாங்க. கற்பின் திறம் அப்படிங்கிறது தான் பெண்மைக்கு அடையாளமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆணுக்கு என்ன சொல்றோம், விரிந்த தோள். அவனை பார்க்கிற பெண்கள் எல்லாம் மையல் கொள்கிறார்கள். அவன் உலா போனான்னா பார்க்கிற பெண்கள் எல்லாம் அவன் மேல் மையல் கொண்டு உருகுகிறார்கள். அப்ப ஆணுக்கு தான் பெண் இன்பம் பெரிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதையும் அவன் நம்பிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு ஆண்னாலே பெண்களை கவர்றவனாவே இருக்கணும், கவர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வண்டு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அதைத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்றது. மான் ஏய் நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊன் ஏய் கண்வாளிக்கு. அவங்க கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த அம்பு போன்ற பார்வைக்கு உடைந்து மன உறுதி எல்லாம் போய் ஓட்டந்து. ஓட்டந்துங்கிறது குறிப்பிட்டு இவங்க பயன்படுத்துற ஆழ்வார்கள் எழுதுற சொல்லுது. ஆழ்வார்கள் எக்ஸ்க்ளூசிவா சில சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த ஓட்டந்துன்னா ஓட்டம் தந்துங்கிறது தான் ஓட்டந்துன்னு வருது. அதாவது என்ன அர்த்தம்னா ஓடி வந்துன்னு அர்த்தம். ஓடி வந்துட்டான்ப்பா அங்க இருந்து, என்ன ஓட்டந்து தந்தேன், அந்த இடத்த விட்டு பிச்சு பறந்து ஓடி வந்துட்டேன். ஓட்டந்து அங்க இருந்து ஓடி வந்து என்ன எங்க சேர்ந்தேன், நின் அடைந்தேன், உன் திருவடியை அடைந்தேன். கோனே, மன்னனே, அனைவருக்கும் அரசனே, குறுங்குடியுள் குழகா. குழகன் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அழகும் இளமையும் கொண்ட தெய்வம் அவன். முருகன் குழகன். அவன் பாலன், அதாவது இளைஞன், யுவன், யுவனும் அழகனும் ஆகிய ஒருவன் தான் குழகன். ஆகவே குறுங்குடியுள் குழகா, திருக்குறுங்குடியில இருக்கிற பெருமாளை இங்க நினைக்கிறார். குழகா திருநறையூர் தேனே. அடுத்து பாட போறது திருநறையூர். 100 பாட்டு பாடி வச்சிருக்காரு திருநறையூருக்கு. திருநறையூருக்கு மட்டும் 10 உண்டு. அப்படி இருந்தும் அவருக்கு 10 இங்க ஒரு ப்ரீலூடு கொடுத்துட்டார். திருநறையூர் தேனே. அப்படி வருபுனல் சூழ் திருவிண்ணகரானே. வருபுனல் நீர் வளம் நிரம்பிய, நீரால் சூழப்பட்டிருக்கிற நிறைய குளங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே வருபுனல் சூழ் திருவிண்ணகரத்தில் உறைந்திருப்பவனே அப்படின்னு அவனை புகழ்றார்.
சாந்து ஏந்து மென்முலையார் தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். தனது தவறுகளை சொல்றார். மார்பில் சந்தனமும் குங்குமமும் கலந்த ஒரு கலவையை தடவுவது அந்த காலத்துல பெண்களுடைய அழகுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறோங்கிற மாதிரி, மேக்கப் போட்டுக்கிறோங்கிற மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் மேக்கப் ப்ரொசீஜர்ஸ். மார்புக்கு சந்தனம் தடவுவது, கொஞ்சம் குங்குமம் கலந்து அதை மார்பில் தடவுவது, அதுக்கு பேர் தான் சாந்து. சாந்து ஏந்து மென்முலையார். மென்முலையார்னு ஏன் வார்த்தை வருது? இளமையான பெண்கள்னு சொல்வதற்காக மென்முலையாருங்கிறத பயன்படுத்துறாங்க. மார்பில் சந்தனம் பூசிய, சந்தன குழம்பை பூசிய இளம் பெண்கள் அவர்களது தடந்தோள், தடந்தோள்னு அவர்களது அழகிய தோள்னு அர்த்தம் இந்த இடத்துல. அவர்களது அழகிய தோள்களை தழுவி புணர்ந்து அப்படின்னா அவர்களுடன் மகிழ்ந்திருந்து இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். அது எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்களை நான் தழுவி அவர்களோடு நான் செலவு பண்ணிட்டு இருந்த நேரம் வந்து நான் இன்ப வெள்ளத்துல ஆழ்ந்ததாக எனக்கு தோணிச்சு. அவங்களோட இருக்கும்போது நான் சந்தோஷமா தான் இருந்தேன். இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். ஆனா நிஜத்தில் அதுக்கு பிறகு யோசிச்சு பார்த்தா என்ன ஆயிருக்கு? அருநரகத்து அழுந்தும் பயன் படைத்தேன். செயல், பயன் ரெண்டு உண்டு. ஒரு செயல் என்றால் அதற்கு ஒரு பயன். பயன் நற்பயனாகவும் இருக்கும், தீய பயனாகவும் இருக்கலாம். அதான் வினை பயன்னு சொல்றது. வினைனா செயல். ஒரு வினை செய்கிறாய், ஒரு பயனை அனுபவிக்கிறாய். அப்போ எப்படி ஒரு வினையை செய்யணும், அது நீங்க திருவள்ளுவர் அதை இன்னும் கிளியரா சொல்லிடுவார். என்ன பயன் தரும்ங்கிறத முதல்ல கவனிச்சு பார்த்து அதில் நற்பயனா தீய பயனாங்கிறத சீர்தூக்கி பார்த்துதான் நீ செயலுக்குள்ளேயே இறங்கணும்னு அவர் சொல்லிடுவார். அந்த திருக்குறளை நீங்க கண்டுபிடிங்க. நான் பொருள் சொல்லிட்டேன், அந்த திருக்குறளை நீங்க கண்டுபிடிங்க. எதை செய்யணும் சீர்தூக்கி பெண்ணு அவர் சொல்லுவார். நீங்க வந்து நல்பயன் தீய பயன், ஒரு வினைக்கு பயன் உண்டு என்றால் அந்த பயனை என்னங்கிறத கவனித்து யோசித்து அதற்கு பிறகுதான் அந்த வினையில் நீங்கள் ஈடுபட வேண்டும். இவர் என்ன பண்ணிட்டாரு, தெளிவா சொல்றாரு. தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். அப்ப அந்த பெண்களோடு நான் மகிழ்ந்து இருக்கும் போது, அதாவது உலக இன்பங்களில் ஈடுபட்டு இருக்கும் போது, அப்படிதான் அதை பொருள் எடுக்கணும். உலக இன்பங்களில் நான் ஈடுபட்டு இருக்கும் போது மகிழ்ச்சியோட தான் இருந்தேன் இந்த செயல்கள்ல. ஆனால் அவற்றினுடைய விளைவு என்னங்கிறத உணர்ந்தேன். என்ன உணர்ந்த, என்ன விளைவு? அருநரகத்து அழுந்தும் பயன் அடைந்தேன். அருநரகுனா மிக கொடுமையான நரகம். கொடுமையான நரகத்தில் சென்று வீழும் பயனை அடைந்தேன். நான் செய்த வினையில் மகிழ்ந்திருந்ததாக நினைத்தேன். அந்த வினையை செய்யும் போது மகிழ்ந்தேன். கொடுமையை செய்யற எவனும் கண்ணீர் விட்டுட்டு வருத்தத்தோடையா செய்யறான், மகிழ்ச்சியோட தானே செய்யறான். அப்போ அதனுடைய பயனை அனுபவிக்கும் போதுதான் அந்த வினை செய்யும் போது கிடைத்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்லன்னு நமக்கு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். அப்ப இன்ப வெள்ளமாத்தான் இருந்துச்சியா. ஆனா அப்புறம் என்ன நடந்தது? அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன். அந்த இடத்துல திரும்ப வந்து துயரத்துல அது கொண்டு விட்டுருச்சுன்னு நான் உணர்ந்தேன். போந்தேன். போந்தேன்னா இந்த இடத்துல மீண்டும் வந்தேன். எஸ்கேப் ஆயிட்டேன், எப்படியோ திரும்ப வந்துட்டேன், மீண்டு வந்தேன். புண்ணியனே, நீதான் எனக்கு புண்ணியம் அளித்தவன். உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன். உன்னை எய்தி, உன்னை அடைந்து எனது தீவினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து கொண்டேன். இப்ப புரியுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? புண்ணியன் இவன். இவன் செய்த, இவன்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தின் காரணமாக தீவினைகள் அகன்றுவிடும். அதனாலதான் அவனை பார்த்து புண்ணியனேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த வார்த்தையை போடுறாரு, உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்த்தேன். அப்ப அதுக்கு முன்னாடி போடுற வேர்டு என்ன? புண்ணியனே. இப்ப இறைவனை வணங்குவதால் அவனது புண்ணியம், அந்த புண்ணியம் நம்மளது தீவினைகளை அகற்றும். நின் அடைந்தேன், தீவினைகள் தீர்ந்தேன், நின் அடைந்தேன். அப்ப தீவினைகள் இருந்தால் நீங்க அந்த வினையை தீர்ப்பதற்கு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். அப்ப இறைவனை நினைக்க நேரம் இல்லை, வினை பயன்களை அனுபவிப்பதிலேயே நேரம் கழிகிறது. ஆனா இறைவனை வணங்கிட்டோம்னா, புண்ணியனே, உன்னை வணங்கி விட்டால் உன்னுடைய உன்னை அடைந்ததால்,
உனது திறனால், அதான் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, பிறவாமை பெற்றது நின் திறத்தே நாதன்மையால்னு. உனது திறனால் நான் அஹ், என் தீவினைகளை தீர்த்து கொண்டேன். அப்ப தீவினைகள் தீர்ந்து விட்டதென்றால் இறைவனை அடைந்து விடலாம். நின் அடைந்தேன். அந்த வரிசை அழகா வச்சுட்டாரு பாருங்க. முதல்ல இன்பத்தை அனுபவிக்கிறேன், அதுவே நிரந்தரம்னு அதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சேன். ஆனால் அதன் வினை பயனாக நான் அனுபவித்தது நரகு, கடும் நரகம் என்பதை அடைந்தேன், அனுபவிச்சு உணர்ந்தேன். அதனால் அறிவு பெற்று மீண்டேன், போந்தேன். மீண்டு எங்க வந்த? இறைவனை எய்தி தீவினைகள் அகற்றிக் கொண்டேன். யார் அந்த இறைவன்? புண்ணியத்தை அருளும் இறைவன். புண்ணியனாகிய இறைவனை வணங்கி தீவினைகளை அகற்றிக் கொண்டேன். தீவினைகளை அகற்றிக் கொண்ட காரணத்தால் நான் இறைவனின் திருவடியை அடைந்தேன். வரிசையை கரெக்டா வச்சுட்டார். உலக இன்பங்கள், அதன் வினைப்பயனாக துன்பங்கள், அந்த துன்பங்களில் உண்மையை உணர்தல், உணர்ந்த பிறகு இறைவனை வணங்குதல், தீவினைகளை அகற்றிக் கொள்ளுதல், அதனால் இறைவனின் திருவடியை அடைதல். 5ம் அழகா வரிசையில வச்சு கொடுத்துருக்காரு. மற்ற ஓர் தெய்வம் என்னேன், எடுத்த உடனே டிக்ளரேஷன். இன்னொரு தெய்வத்தை நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன். வேறு ஒரு தெய்வத்தையும் மனதுல வச்சுக்காம உன்னை மட்டுமே தெய்வம் என் மனதுல வச்சுக்கிட்டதுனால எனக்கு ஒண்ணு கிடைச்சது. பெற்றேன், ஒன்றை பெற்றேன். என்ன பெற்றாய்? பெற்றதுவும் பிறவாமை எம்பெருமான். நான் பெற்றது பிறவாமை எனும் வரம். இப்பவும் பிறவாமைன்னு சொன்னா எனக்கு பிறவாமை அப்படிதான் அது வருது. அப்படியே கேபி சுந்தராம்பாள் குரல்ல வரும். மீண்டும் பிறவாமை வேண்டுவேன் பெருமானேன்னு அந்த அம்மா சொல்றது இன்னும் அப்படியே அந்த வார்த்தை வந்தாலே எனக்கு அந்த அம்மா ஞாபகம் வந்துடும். பிறவாமை தான் எல்லாரும் கேட்கறது. இப்ப இவர் என்ன சொல்றாரு? உன்னை என் மனதிற்குள் வைத்தேன், உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் வணங்காவது இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு கிடைத்தது. என்ன கிடைத்தது? பிறவாமை எனும் பேற்றை பெற்றேன். எம்பெருமான், என் தலைவனே, வற்றா நீள் கடல் சூழ் இலங்கை ராவணனைச் செற்றாய். வற்றாத பெரும் கடலால் சூழப்பட்டிருக்கிற இலங்கையின் ராவணனை வென்றாய். கொற்றவனே, ராவணனே ஜெயிச்சிட்டார் இல்லையா, இவர்தான் மன்னாதி மன்னன். கொற்றவனே, திருவின் நகரானே, நகரில் உள்ளவனே. மை ஒன் கருங்கடலும் நிலனும் மணி வரையும் செய்ய சுடர் இரண்டும் இவை ஆய நின்னை நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்? உண்மையால் உய்யும் வகை உணர்ந்தேன். இறைவனை, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் சொல்ற வார்த்தைய, உருவத்தை பத்தி சொல்லும் போது என்ன வார்த்தை சொன்னாரு? நின் உருவம் மறப்பேன் அல்லேன்னு சொன்னார். மறக்க மாட்டேன், அது கான்சியஸ், அது ஒரு நாலேஜ். ஆனா ரியலைசேஷன் ஒண்ணு இருக்கு. ரியலைசேஷன் மனதால் உணரப்படுவது. உணர்கின்ற ஒன்று நம்மளை விட்டு என்றைக்கும் மாறாது. இவரு நெஞ்சினால் உணர்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுவும் உண்மை. அந்த வார்த்தையை கவனிங்க. நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தேன் உண்மையால். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். அர்த்தமுள்ள ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது. நெஞ்சில் உண்மையால் உய்யும் வகை உணர்ந்தேன். உண்மையால்னா உண்மையாக, உண்மையை குறித்து அப்படின்னு பொருள். உன்னை நினைச்சு பார்க்கிறேன் மனசுல. எப்படி நீ எனக்கு இருக்க அப்படின்னா, பார்க்கும் பொருளெல்லாம் நீதான். மை ஒன் கருங்கடல். மை ஒன், மைனா நல்ல கருமை நிறம். கருமை நிறம் பொருந்திய ஒன்னுனா விரிந்த, இந்த இடத்துல பரந்த, வலிமை மிக்கன்னு அர்த்தம். பரந்த ஆழமான அந்த கருமை நிறமான கடலும் நிலனும், இந்த விரிந்த பூமியும், மணி வரையும் ஒளிவிடும் மலைகளும், செய்ய சுடர் இரண்டும், தொடர்ந்து காரியத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரனாகிய இரு சுடர்களும், இவை ஆய நின்று, இவ்வாறெல்லாம் ஆகி நிற்கும் உன்னை. அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சினிமால காமிக்கிற மாதிரி சூரியன்ல இவர் முகம் தெரியும், நிலாவுல பெருமாள் முகம் தெரியும், அப்படியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இல்ல. இவையெல்லாம் என் நெஞ்சில் உண்மை என நான் உணர்ந்தது. என் நெஞ்சு, என் மனசுல உணர்ந்து பார்க்கும்போதுதான் இதெல்லாம் நீன்னு தெரியுது. அப்போ உணராத ஒருத்தன் பார்க்கும்போது, சார்
இது வெறும் மலை தான், வெறும் கல்லு தான் சார்னு சொல்லுவான். அவனுக்கு அதுவும் நீதான்னு தெரியாது. இதை எத்தனை இடத்துல நம்ம பார்த்துட்டோம். பிரகலாதன்ட்ட அதான பஞ்சாயத்தே. பிரகலாதன் என்ன சொல்றான்? அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டான். அவன் அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான்யா. பிரகலாதனுடைய அப்பாவுக்கு தான் டவுட். அதை எப்படி ஒருத்தன் தூணுக்குள்ள இருப்பான்? தூணுக்குள்ள எப்படி ஒருத்தன் இருக்க முடியும்? ஐயா, எங்கால் இருப்பான், தூணே அவன் தான். அதை பார்க்கறதுக்கு உனக்கு பிரகலாதன் கண்ணு வேணும். அவன் நெஞ்சினால் உணர்ந்த உண்மையால் அவன் அதை சொல்றான். நெஞ்சில் உண்மையால் உயிரும் வகை உணர்ந்து நான் சொல்றேன். மைவொன் கருங்கடலும் நிலனும் மணிவரையும் செய்ய சுடர் இரண்டும் இவை ஆய நின்னை. இவையெல்லாம் ஆகி நின்ற நீ, எல்லாமா நீதான் ஆகி நிக்கிற. ஆனா அதை நான் ஒரு வீடியோ எடுத்து சிசிடிவி வச்சு எல்லாம் காமிக்க முடியாது. நெஞ்சில் உய்யும் வகை உண்மையால் உணர்ந்தேன். அது உண்மை உணர்றேன் என் நெஞ்சில. அது சும்மா இல்லை, ஏதோ ஒரு போதையிலயோ கனவுலயோ வர்ற விஷயம் இல்லை, உண்மையால் அது நிஜம். இனி யாதும் மற்ற ஓர் தெய்வம் பிரிது அறியேன். இந்த வார்த்தையை கவனிங்க. மற்ற ஓர் தெய்வம் சொல்லியாச்சு, மற்ற ஓர் தெய்வம் அறியேன்னு சொல்லணும்ல. மற்ற ஓர் தெய்வம் பிரிது அறியேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்லியிருக்கணும்? இனி யாதும் ஒரு தெய்வம் பிரிது அறியேன்னு சொல்லியிருக்கலாம். இனி வேற தெய்வம் கிடையாதுயான்னு சொல்லியிருக்கலாம். இனி யாதும் மற்றுனா வேற தெய்வம் பிரிது அறியேன், வேற தெய்வத்தை வேறன்னு நினைக்க மாட்டேன். இது என்ன பொருள்? அனைத்து தெய்வங்களும் இவன் தாங்கிறார். மற்ற ஓர் தெய்வம் பிரிது, தெய்வத்தை பிரிது அறியேன், அதை பிரித்து பார்க்க போவதில்லை. அதனாலதான் கீதையில அவன் ரொம்ப தெளிவா சொல்றான் இல்லையா, நீ எந்த தெய்வத்தை எதை வணங்கினாலும், எந்த தேவதையை வணங்கினாலும் அந்த வணக்கம் என்னையவே வந்து சேரும்னு அவன் சொல்றான். அது அனைத்தும் என்னையவே வந்து சேருங்கிறான். இப்ப இதை யோசிச்சு பாருங்க. இனி யாதும் மற்ற ஒரு தெய்வம் பிரிது அறியேன். நீங்க கொண்டு போய் சிவனை நிப்பாட்டினீங்கன்னா அவன் கண்ணுக்கு சிவன் பெருமாளா தான் தெரிவார். பக்தன் கண்ணுக்கு பிள்ளையார கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னாலும் ஆகா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அவர் அப்படித்தான் பெருமாளா தான் பார்ப்பார். அப்ப வேற தெய்வம்னு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே எங்க நாராயணன் தான்யா. நாராயணனே சிவனாக இருக்கிறான், நாராயணனே விநாயகராக இருக்கிறான், நாராயணனே மாரியம்மனாக இருக்கிறான்னு அவங்களுக்கு ஆயிரும். மற்ற ஓர் தெய்வம் பிரிது அறியேன், அதை பிரிச்சு பார்க்க மாட்டேன் இனிமே, எல்லாமே நீதான். நீங்க யோசிச்சு பாருங்க, கல்லு மண்ணு வானம் சூரியன் சந்திரன் அவ்வளோத்தையும் நான் பெருமாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சாமியில மட்டும் வேற வேற சாமி அப்படின்னு நான் நினைப்பேனா? அதுவும் எல்லாம் எனக்கு ஒண்ணுதான், அவ்வளவும் ஒண்ணுதாங்கிறார். இவ்வளவும் சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வாங்க சார், காதுல ரகசியமா ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு, எக்ஸ்க்ளூசிவா ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த வார்த்தை, வேறே கூறுவது உண்டு. சார் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். அதுல குறிப்பா சொல்லணும்னா அப்படி சொல்றோம் இல்லையா, அண்டர்லைன்டு பேசும்போதே அண்டர்லைன் போட்டு பேசுறது இருக்குல்ல, அதுல ஒரு இடம் கவனிச்சீங்கன்னா அப்படி அப்படி குறிப்பிட்டு சொல்ல வர்ற இடமா அவர் சொல்றாரு, வேறே கூறுவது உண்டு. சார் ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும். அடியேன் விரித்து உரைக்கும் ஆரே நீ பணியாது அடை நின் திருமணத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பகவத்கீதையை இவர் படிச்சிருக்காருங்கிறதுக்கான உதாரணம் இதுதான். வேறே கூறுவதுண்டு, அடியேன் விரித்து உரைக்குமாறே நீ பணியாது அடை. எப்படி? அதாவது அடியேன் விரித்து உரைக்கும் பணியாது, அதாவது நீ விரிவாக எனக்கு எல்லாத்தையும் விளக்க வேண்டான்னு சொல்லி ஷார்ட்டா ஒன்ன சொல்ல. அடை, அடைனா க்ளோஸ் பண்ணு, ஒரே வார்த்தையில க்ளோஸ் பண்ணு, எனக்கு நீ விரிச்சு சொல்லிட்டு இருக்காத. சரம ஸ்லோகம்னு ஒண்ணு உண்டு. இந்த ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒப்பிலியப்பர் கையில வந்து மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அனைத்தையும் கைவிட்டு என்னையே வந்து அடைக, அவ்வளவுதான். எல்லாம் யோசிக்காதப்ப, அவ்வளத்தையும் விடு, என்னை வந்து பிடி, நீதியை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அத்தனையும் கைவிட்டு என்னை வந்து சேருன்னு அவன் கீதையில சொன்ன வார்த்தை. எதுக்கு உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்?
ஒவ்வொன்றையும் ஏன் விட வேண்டும், எதையெல்லாம் விடணும், இருங்க ஒரு லிஸ்ட் தரேன். எதெல்லாம் ஏன் விடணும், ஒவ்வொன்றையும் ஏன் விடணும்னு இன்னொரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடலைன்னா என்ன ஆகும், இந்த அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். விட்டதுனால என்ன கிடைக்கும், அதுக்கு இன்னொரு இப்படியே விளக்கமாலாம் சொல்லிக்கிட்டே இருக்காத. என் மண்டை மரமண்டை, நீ விளக்கம் சொல்ல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு சந்தேகமும் வராதபடி நீ பணியாது, என்னைய அப்படியெல்லாம் என்னை ஆக்காது, அடை, ஒரே வார்த்தையை என் மண்டையை அடைச்சிரு. அதனாலதான் ஒப்பிலியப்ப பெருமாள் கோயில்ல அந்த வார்த்தையோட அவன் நிக்கிறான். ஏய், என்ன நீ படிச்சுட்டு வந்தாலும் நீ அதெல்லாம் விடுப்பா, என்னைய சரண்டர் ஆகு, அவ்வளவுதான். அவன் ஒரே வார்த்தையை சொல்லிடுறான். விரித்து உரைக்கும் ஆறே நீ பணியாது அடை. ஆறைனா இந்த இடத்துல விரித்து உரைக்கும் வழியே இல்லாது, அதை விரிச்சு உரைக்க வழியே இல்லாது நீ பணியாது, அதை ஒரு பணியாக செய்யாது, நீ அதை விரித்து உரைக்கும் பணியாக செய்யாமல் நின் திரு மனத்து அடை. நீ மனம் வைத்து ஒரே வார்த்தையில அடி, என்னைய உட்கார வை. எனக்கு விளக்கமெல்லாம் நீ ரொம்ப சொல்லிட்டு இருக்காது. கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்ற ஓர் தெய்வம். நெஞ்சு உணர்ந்து குணத்தின் அடிப்படையில் இன்னொரு தெய்வத்தை நான் சொல்ல மாட்டேன். குணங்கொண்டு, குணங்கொண்டுனா என்ன, எனக்கு நல்லது செய்தால் நல்ல தெய்வம், எனக்கு கெட்டது செய்தால் கெட்ட தெய்வம், அது ஒரு தெய்வமே கிடையாது. அப்படி மாறக்கூடிய குணத்தின் அடிப்படையில் நான் ஒரு தெய்வத்தை சொல்ல மாட்டேன். நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்ற ஒரு தெய்வம் கூறேன், தேரேன் உன்னை அல்லால். உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் தேரேன்னா தேர்ந்தெடுக்க மாட்டேன், வேறொரு தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன்னு அர்த்தம். அப்ப நீ எனக்கு அந்த ஒரு வார்த்தையில என்னை அட, எனக்கு விளக்கம் சொல்லிலாம் என் மரமண்டைக்கு நீ ஏத்திக்கிட்டு இருக்காது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தான் இவர் அர்ஜுனன்ட்ட அவர் முதல்லயே ஒண்ணு சொன்னாரு, இவர் இதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா சண்டையை போடுன்னாரு. அவன் உடனே இல்லாத சீன் போட்டான். அதனால அவனுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். விளக்கம் சொன்னதுல இருந்து சந்தேகம் கேட்டான், விளக்கம் சொன்னார். அதுல இருந்து சந்தேகம் கேட்டான், அத்தியாயமா விளக்கம் சொன்னார் இல்லையா? இப்போ எத்தனை பகவத்கீதையில அத்தியாயங்கள், அத்தனை அத்தியாயமும் இவனுடைய சந்தேகம் தானே. அவ்வளவு பெருசெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்காத, அவ்வளவுலாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. அர்ஜுனனுக்கு மூளை இருந்துச்சு, கேட்டுக்கிட்டான். நான் அப்படிலாம் இல்லை. நின் திருமணத்து அடை, தயவு செஞ்சு மனதை வைத்து ஒரே வார்த்தையில நீ அடிச்சு உட்கார வை. அந்த ஒரு வார்த்தை தான் அங்க பெருமாள் கையில இருக்கு. அதை குறிப்பிடுவதாகத்தான் இப்படி இந்த பாட்டை எழுதுறார். முழிந்து ஈந்த, அதாவது முழிந்து தீந்த, அதான் முழிந்தீந்த. வெம் கடத்து மூரி பெருங்களிற்றால் விழிந்தீந்த மாமரம்போல் வீழ்ந்தாரை நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு வானுலகம் தெளிந்தே என்று எய்துவது. திருவின் நகரானே. முழிந்துனா உலர்ந்துன்னு அர்த்தம். தீந்து அப்படின்னா தீந்த, உலர்ந்து தீந்து போன பாலைவனத்துல இருக்கக்கூடிய மரம். அது எப்படி அந்த பாலைவனத்துல இருக்கிற மரம் அப்படி உலர்ந்து தீந்து போச்சு? மூரி பெருங்களிற்றால், மூரினா வலிமை மிக்க பெரிய ஆண் யானை விழிந்து ஈந்த, விழிந்தீந்த, விழிந்துன தள்ளி, ஒரு பெரிய யானை, ஆண் யானை, வலிமைமிக்க ஆண் யானை மாமரம்னா இந்த இடத்துல பெரிய மரம்னு அர்த்தம், மாங்காய் மரம் கிடையாது. மாமரம்னா பெரிய மரம். பாலைவனம் கடும் வெப்பமுடைய பாலைவனமா இருக்கு. ஆனா அங்க ஒரு மரம் தாக்கு பிடிச்சு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. அந்த மரத்தை நோக்கி ஒரு ஆண் யானை, மிகுந்த வலிமையுடைய ஆண் யானை அதை முட்டி அதை தள்ளி கீழே தள்ளி விட்டுருது. அந்த மரம் என்ன ஆயிடுச்சு? முழிந்து தீந்த, உலர்ந்து தீந்து விட்டது. பாலைவனத்துல வேரோட பிடுங்கி போட்டா அது என்ன ஆகும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த உலகில் இருக்கிற அத்தனை பேரும் வீழ்கிறார்கள். நல்ல மரம் போல இருக்கும்போது மதம் கொண்ட யானை. யானை என்பது இங்க என்ன? இந்த உலகத்துல அவன் எப்படியோ நிக்கிறான், தன்னாலதான் தான் நிக்கிறோம்னு நினைக்கிறான். பாலைவனத்துல வேர் கொண்டு ஒரு மாமரம் போல அவன் நிக்கிறான். இந்த உலகத்துல இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுலையும் அவன் எப்படியோ வாழ்க்கையை நடத்தி ஒரு வெற்றியை, உலக வெற்றியை பெற்றவுடன் அது தன்னால் தான் தரிக்கி தலை நிமிர்ந்து அவன் நிக்கிறான். அப்படி நிக்கும்போது
அவனது ஆணவமே யானை, அவனது ஆணவமே அவனை கீழே தள்ளி காய வச்சிரும், ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். அப்படித்தான் இந்த உலகத்துல வீழ்ந்த இதுவரைக்கும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள். வீழ்ந்தாரை நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை நின்பால் அடியேற்கு வானுலகம் தெளிந்தே என்று எய்துவது. அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்பதை நினையாத சிந்தை, நினையாதே அழிந்து ஓர்ந்த சிந்தை. அதாவது வாழ்ந்தவன் அவ்வளவு பேருமே பாலைவனத்துல மரம் மாதிரி நின்னவன் கூட யானை முட்டி தள்ளி போட்ட மாதிரி வாடி வதங்கி செத்து போயிட்டான். அதை நினைச்சு பார்க்காம சிந்தை நின்பால் அடியேற்கு, அதை நினைச்சு பார்க்காம வாழ்க்கையில அவன் எல்லாம் அழியறான்னு நினைக்காம திரும்ப திரும்ப எல்லாரும் அந்த வாழ்க்கையை பத்தியே யோசிக்கும் போது நின்பால் சிந்தை வைத்தவ அடியவர்களுக்கு வானுலகம் தெளிந்து வரும். மத்த எல்லாரும் எப்ப வாழ்ந்தவன் எல்லாம் செத்துதானே போனா அப்படிங்கிற நினைப்பே இல்லாம வாழ்றதை பத்தியே பேசும்போது வாழ்ந்தவர்கள் எல்லாம் மறைந்துதான் போயிருக்கிறார்கள். நாம எவ்வளவு வாழ்ந்தாலும் கடைசியில மரணிக்கத்தான் போறோம். அதுக்கு இறைவனையே வணங்குவோம்னு இறைவன்பால் சிந்தையை திருப்பியவர்களுக்கு வானுலகம் தெளிந்து வரும். அதை நான் என்று எய்துவது. அவ்வளவு அறிவுடையவர்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் போது எனக்கு அது எப்ப கிடைக்கும்? திருவிண்ணகரானே அவர்கிட்ட விண்ணப்பமா அதை வைக்கிறார். சொல்லாய் திருமார்வா. மேல கேட்ட கேள்விக்கு இங்க அப்படி வராரு பாருங்க. வானுலகம் தெளிந்தே என்று எய்துவது திருவிண்ணகரானே சொல்லாய் திருமார்வா. இப்ப லைட்டா தாயார உள்ள எழுத்துட்டாரா? திருமார்வா, திருவை மார்பில் உடையவனே. தாயார்கிட்ட தான் ரெக்வஸ்ட் வைக்க முடியும். தாயார் உடையவனே, அப்படி உலகத்துல வாழ்ந்தவர்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில அந்த வாழ்க்கை நிலையில்லாததுங்கிறத உணர்ந்த அடியார்கள் உன்னுடைய உலகை அடைவார்களே. அத மாதிரி நான் என்னைக்கு எய்துவது? திருவை மார்பில் தாங்கியவனே பதில் சொல்ல மாட்டாயா? சொல்லாய் திருமார்வா. உனக்கு ஆகி தொண்டுபட்ட நல்லேனை, உனக்கென்றே ஆகி உனக்கு அடிமையாகி தொண்டுகள் செய்த தொண்டுகள் செய்த நல்லேனை, நல்வினைகள் புரிந்தவனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி. நம்புனா இந்த இடத்துல இது கிடையாது. நம்புனா ஆதரிப்பாய் அப்படின்னு கேட்கறது. வினைகள் நலியாமை நம்பு நம்பி. வினைகள் வினைகள் தீவினைகள் நலியாமல் என்னை துன்புறுத்தாமல் ஆதரிப்பாய் நம்பி. நம்பினா தலைவனே. மல்லா வலிமை மிக்கவனே. குடமாடி அனைத்தையுமே ஒரு விளையாட்டு லீலையாக செய்பவனே. மதுசூதனனே. மது என்று மரக்கனை அளித்தவனே. உலகில் செல்லா நல் இசையாய். வார்த்தையை பாருங்க. உலகில் செல்ல, அதாவது உலகில இயல்பா நடக்காத விஷயங்கள் எல்லாமே உலகில் செல்லும் விஷயங்கள் இயல்பா நடக்கிறது. இன்னைக்கு காலையில நான் மாடியில இருந்து இறங்குனேன் பாருங்க, என்ன ஆச்சரியம் இருக்கு. இன்னைக்கு நான் மொட்டை மாடியில இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சேங்க. அப்படியா அப்படின்னு கேட்பீங்க எல்லாரும். அப்போ உலகில் இயல்பா நடக்கிற விஷயங்கள் உலகில் செல்லும் விஷயங்கள். ஆனா இவனுடைய புகழ் உலகில வேற எவரும் செய்ய முடியாத விஷயங்கள். அதனாலதான் உலகில் செல்லா நல் இசை. இசை என்றால் இந்த இடத்துல புகழ். ஈதல் இசைவட வாழ்தல்னு சொல்லியிருக்கான். அப்படியே என்ன அர்த்தம்? தானம் செய்து நற்புகழோடு வாழ்தல்னு அர்த்தம். ஈதல் இசைவட வாழ்தல். அப்ப இசை என்பதுக்கு புகழ் என்ற பொருள் உண்டு. உலகில் செல்லா நல் இசையாய். உலகில் பிற எவராலும் செய்ய முடியாத காரியங்களை செய்த நற்புகழ் கொண்டவனே. திருவின் நகரானே, எனக்கு பதில் சொல். திருவை மார்பில் தாங்கியவனே. தாயாருக்கு குறிப்பு கொடுக்கிறார். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறார், ரிக்வஸ்ட் வச்சுக்கிறார். தாரார் மலர்கமல தடம் சூழ்ந்த தன் புறவில். தார் மலர்கமலம் இதழ்கள். தார்னா சுற்றி இருக்கக்கூடிய இதழ்கள். இதழ்கள் செறிந்து இருக்கக்கூடிய கமலம் தாமரை பூக்கள் நிறைந்திருக்கிற தடம். தடம்னா நீர்நிலை. அப்படிப்பட்ட நீர்நிலைகள் சூழ்ந்த தாமரை பூக்கள் செழித்து வளர்ந்திருக்கின்ற நீர்நிலைகள் சூழ்ந்த தன் குளிர்ந்த, தன்னுனா குளிர்ந்த, புறவுனா புறத்தோற்ற சோலைகள். சோலைகள் எல்லாம் நிரம்பிய சீரார் நெடுமருகின் திருவிண்ணகரானை. சீரார் நெடு மருகு. மருகுனா வீதி. அதாவது வீதியிலேயே இருபுறமும் வீடுகள் இருந்தா அது மருகு. மருகுனா ரெண்டு பக்கமும். மருங்குன்னு சொன்னா கரை.
மருகுனா வீதியின் இரு பக்கமும், 2 பக்கமும் வீதியில வீடுகள் இருக்கு. நீங்க இப்பவும் போங்க ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு. ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு நேர எத்தாப்புல இருக்கிற வீதியை பாருங்க, 2 பக்கமும் வீடு இருக்கும். சீரார் நெடுமருகின் நீண்ட தெரு, இருபுறமும் வீடுகள் இருக்கக்கூடிய தெரு. அதான் சீரார் நெடுமருகின் திருவிண்ணகரானே. அந்த விண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலியன். கார் கரிய நிற, புயல் இந்த இடத்துல மேகம்னு அர்த்தம். கரிய நிற மேகம் போல வலிமையான கைகள் உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரிய நிற மேகம் தான் மழையை பொழியும். அப்ப இவன் கைய ஏன் அப்படி சொல்லணும்? இவன் அள்ளி வழங்கக்கூடியவன், வள்ளன்மை மிக்கவன், வள்ளல் தன்மை கொண்டவன். எப்படி கரிய மேகமானது மழை நீரை வாரி வழங்குகிறதோ அதை போல இவன் பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய கைகளை உடையவன். காரார் புயல் தடக்கை கலியன் ஒலிமாலை. அவன் செய்த இந்த பாமாலையை ஆரார் இவை வல்லார், யார் யாரெல்லாம் இதை சொல்ல வல்லார்களோ அவர்க்கு அல்லல் நில்லாவே, அவருக்கு எவ்வித துன்பங்களும் அவரிடத்தில் நிற்காது, துன்பங்கள் நீங்க பெறுவர்னு சொல்றார். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. ஆனந்த்குமார் சார், யாராவது வெற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தேங்க்ஸ் தேஜா. இன்றைக்கும் விளக்கங்களெல்லாம் பிரமாதமாக இருந்ததுங்க. எனக்கு மேபி ஒரு பேசிக் கொஷினாக கூட இருக்கலாம் தேஜா. இந்த பாடல் எழுதின பீரியட் மேபி இந்த அத்வைதம் philosophy பீரியட், லைக் அதர் தென் ஹிம் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் மாயா, ஸோ டிஸ்மிஸ் கம்ப்ளீட்லி எவ்ரி திங் அண்ட் சரண்டர் டு ஹிம் கம்ப்ளீட்லி, கரெக்ட்? அப்படித்தான் இந்த பாடல்களெல்லாம் வருது. பட்டு வைஷ்ணவ் அந்த விசிஷ்டாத்வைதம் அதுபடி பார்க்கையில அந்த மாயமே இட்ஸ் கிவன் பை ஹிம், ஸோ ஃபுல்லி இமர்ஸ் பட் ஃபார் ஹிம். அது மூலம் கடந்து அதை அனுபவிச்சுட்டு அவங்க கூட போங்க அப்படின்னு மாதிரி தானே வருது. இதெல்லாமே வைஷ்ணவிசம் தான். ஸோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இல்லைங்களா? இத முன்னாலேயே நம்ம பேசியிருக்கோம், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். விசிஷ்டாத்வைதம் உருவாகி வருவதற்கு முன்னாடியே ஆழ்வார்களது பாசுரங்கள் உருவாகி வந்தாச்சு. சைவ சித்தாந்தம்ங்கிற கான்செப்ட் உருவாகி வர்றதுக்கு முன்னாடியே திருமுறைகள் உருவாகி வந்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இறைவனை வணங்கும் போது இவர்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. இலக்கியம் படைத்ததற்கே இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இலக்கியம் ஒண்ணு எழுதிட்டா அந்த இலக்கியத்துக்கு தகுந்தவாறு இலக்கணம் படைக்கலாமே தவிர, இலக்கணம் படைக்கிற இலக்கணத்தை படிச்சுட்டு இலக்கணத்தின்படியே ஒரு இலக்கியம் படைக்கிறேன்னு ஒருத்தன் உட்கார்ந்தான்னா அது விளங்காது, அது இலக்கியமாவே இருக்காது. அப்போ முதல்ல இவர்கள் சொன்னதிலிருந்து அதை எடுத்துக்கலாமே. இப்ப நம்மாழ்வாருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். பியூர் அத்வைதம் திருமழிசை ஆழ்வார் பேசியிருக்கிறது எல்லாம் பியூர் அத்வைதம் பேசியிருக்காரு, ஐக்கிய பாவம் பேசியிருக்காங்க. இப்ப நாச்சியார் திருமொழிக்கு விசிஷ்டாத்வைதிகள் கொஞ்சம் கவனமா இருக்கிற இடம் அதுதான். அந்த அம்மா ஐக்கிய பாவம் பேசுது, நானும் பெருமாளும் ஒண்ணுங்குது. அந்த அம்மா பெருமாள் என்னோட சேர வேண்டிய ஆளியா, நான் பெருமாளோட சேர வேண்டிய ஆளு, அப்படி பேசுது அந்த அம்மா. இன்னைக்கும் நீங்க போங்க விசிஷ்டாத்வைதம் படிங்க. தத்துவத்துல விசிஷ்டாத்வைதத்தின் எந்த தத்துவத்தின் அடிப்படையில ஜீவாத்மாவின் மடியில பரமாத்மா தலை வச்சு படுக்கும், ஜீவாத்மா பின்னாடி எப்படி பரமாத்மா வரும், ஜீவாத்மாவை மனம் கொள்ள வேண்டி ஜீவாத்மாவிற்கு அருள் தரக்கூடிய பரமாத்மாவாக அங்க பெருமாள் இருக்கார். ஆனா அவர் அரசி போல் விளங்குறா அவ. அப்ப இறைவனை வணங்குற இடத்துல இந்த இந்த தத்துவ பேதங்கள் அங்க கிடையாது. இவர்கள் எல்லாமே அந்த நிலையை கடந்தவர்கள். அத்வைதமாகவும் இருக்கும், துவைதமாகவும் இருக்கும், எல்லாமாவும் இருந்து அவங்க இறைவனை வணங்குகிறார்கள். அந்த வெவ்வேறு விஷயங்களை இவங்கள்ட்ட நீங்க பார்க்கலாம். மாயை குறித்த கான்செப்ட் வரும்போது நீங்க சொல்றதுல ஒரு பகுதி நம்ம கவனமா கையாள வேண்டிய பகுதி. மாயை என்பது தவிர்க்க வேண்டியதுங்கிறத ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. விசிஷ்டாத்வைதியும் சொல்லுவான், அத்வைதியும் சொல்லுவான். ஆனா மாயை ஒரு திரை என்று மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த திரை அவனாலேயே தான் உருவாக்கப்படுகிறது. அப்ப அவனால் உருவாக்கப்பட்டது அவனுடைய சைதன்யங்களில் ஒன்று. ஆகவே அதை நீங்க அவ்வளவு
மறுத்து பேச வேண்டியது இல்லைங்கிறது விசிஷ்டாத்வைதத்தினுடைய கொள்கை. விசிஷ்டாத்வைதம் மாயையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒன்றாக சொல்லாது. சைவ சித்தாந்தமும் அப்படிதான் சொல்லும். ஆச்சரியம் அதுதான். சைவ சித்தாந்தத்துல போய் மாயைனா என்னன்னு படிச்சு பாருங்க. அது மாயையை ரொம்ப உயர்வா சொல்லும். இறைவனிடத்தில் பதியிடத்தில் பசுவை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய கருவிகளில் ஒன்று மாயை. நாம் அதை தடைன்னு சொல்றோம். ஆனா சைவ சித்தாந்தம் அதை கருவின்னு சொல்லுது. அது ஒரு இறைவனிடத்துல செல்வதற்கான உங்களை தூண்டக்கூடிய ஒண்ணுன்னு மாயையை சொல்லுகிறது. நமக்கு இந்த எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி வெளியில கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டா அதை மாத்திடுறாங்க. மாயை என்பது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரின்னு மனசுல வச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 3 தவறான விடையை கொடுத்து ஒரு சரியான விடையை கொடுத்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய கூர்மை தெரியாது. இப்ப உதாரணமாக இந்தியாவின் 2வது பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி இப்படி கொடுத்தாங்கன்னு வைங்க. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். யாரா இருக்க முடியும்? இவருக்கு அடுத்து யார் வருவா? இவருக்கு அடுத்து யார் வந்திருப்பா? இதுக்கு அடுத்து யார் வந்திருப்பான்னு நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? இப்ப இதே 4 சாய்ஸ்ல நீ யோசிச்சு பாருங்க. 2வது பிரதமர் யாரு? நேருவுக்கு அப்புறம் இந்திரா வராங்க. இப்ப நேரடியாக இப்படியே வைப்போம். இந்திரா காந்தி, அயூப் கான், செங்கிஸ் கான், முகமது அலி ஜின்னா. இப்போ கன்ஃபியூஷனே இல்லாம ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணிருவீங்க. நீங்க கண்ணை முடிட்டு இந்திரா காந்தின்னு டிக் அடிச்சிருவீங்க. அப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லயே நியர் பர்ஃபெக்ட் ஆன்சரும் பர்ஃபெக்ட் ஆன்சருமா கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் மாயை செய்யக்கூடியது. உங்களுக்கு அப்படி ஒண்ணு கொடுக்கும். இன்னும் கிளியரா செலக்ட் பண்ணு, இன்னும் கிளியரா செலக்ட், அப்படி செலக்ட் பண்ணாதான் உனக்கு சந்தேகமே இல்லாம அவங்ககிட்ட நீ போய் சேர முடியும். அன்டவுட்டட்லி அந்த வார்த்தை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. உன்னை என் மனத்தகத்தே திறம்பாமல் கொண்டேன். திறம்புதல், சின்ன அயோட்டா ஆஃப் டவுட் இருக்கிறது. அப்ப மாயை என்ன செய்யுது? அந்த அயோட்டா ஆஃப் டவுட்டையே உங்களுக்கு ஒரு டெஸ்டா வச்சு அதை நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா, சார் உறுதியா தெரியும் சார், காமராஜர் தான் சார் செலக்ட் பண்ணாரு, இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு சார், இவரை செலக்ட் பண்ணாரு சார், போட்டிக்கு இவர் நின்னாரு சார், மொரார்ஜி தேசாய் போட்டியிட்டார் சார், அது பண்ணாரு சார், இது பண்ணாரு சார், இப்படி ஹிஸ்டரி கிளியரா தெரிஞ்ச ஒருத்தன் தெளிவா இந்திரா காந்தின்னு சொல்லுவான். அவன் தான் இறைவன் திருவடிக்கு போகக்கூடியவனா இருப்பான். அப்படித்தான் மாயை சொல்லப்படுகிறதே தவிர 2 பேருமே மாயையை அதற்குரிய இடத்துலதான் வச்சிருக்காங்க. பொதுவாக பேசும்போதுதான் நம்ம மாயைனாலே உலகமே மாயை அப்படின்னு பேசக்கூடிய டயலாகுக்கு நம்ம பழகிட்டோம். ஆனா நீங்க சைவ சித்தாந்தத்தை கூர்ந்து படித்தீர்கள் என்றால் அது மாயைக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை அதுவும் சொல்லும், விசிஷ்டாத்வைதமும் அதை சொல்லும். அதுபோல மாயைங்கிறதே பெருமாளுடைய விளையாட்டு தான் ஐயா. பெருமாளின் விளையாட்டு தான் மாயை அப்படின்னு அதை பெருமாளின் லீலைகளில் ஒன்றாக மாற்றிவிடும். அப்படிதான் நம்ம கையாளுறோம். ஆழ்வார்களது பாடல்கள்ல எல்லாம் கலந்துதான் இருக்கும். அவர்கள் இறை அனுபவத்தால் தங்களது உள்ளுணர்வால் இதை எழுதினாங்க. அவர்களுக்கு எந்த இதுவும் அவங்களை கட்டுப்படுத்தாது. என்ன சொல்றது, எந்த விதமான கோட்பாடுகளும் எந்த விதமான தத்துவங்களும் அவர்களுக்குள்ள வராது. அவங்க எல்லாத்தையும் கையாளுவாங்க. ஆனா ஒன்றுக்குன்னு நிக்க மாட்டாங்க. இறைவனுக்கு மட்டும்தான் ஒன்றென நின்றவர்கள். அவ்வளவுதான். தேங்க்ஸ். வெற்றி சார், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை சார், தேங்க்யூ ஜெஜா. இல்லை, கீழே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? கமலநாதன், உங்களுக்கு எதுவும் ஐயங்கள் இல்லையா? இல்லை சார், ஐயங்கள்லாம் எதுவும் இல்லை சார். நன்றி ஜாஜா, மிக விளக்கமான உரை. நன்றி. கமலநாதன் இம்பர்வாரியில தொடர்ந்து கம்பருடைய முக்கியமான தொண்டர்கள்ல ஒருவர். அநேகமா கம்பரினுடைய மறுபிறவி என்று கருதப்படுகிறவர். அந்த அளவு கம்பராமாயணத்தை கம்பரை விட மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். அதனாலதான் அவரை கேட்டுக்கிட்டேன். ஏன் சார்? எனக்கு தெரியாம போயிடுச்சு. கமல்
மது, ஸ்ரீராம் யாராவது ஏதாவது? ஷர்மிளா மேலே வரீங்களா? இல்லாட்ட முடிச்சுக்கலாமா? இப்போ நண்பர்களுக்கு எதுவும் கேள்விகள் இல்லைன்னா அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. திருநறையூர் பாடல் செவ்வாய்க்கிழமையில இருந்து இல்லையா, கொஞ்சம் பெரியாழ்வாரை நினைவுபடுத்துற மாதிரி பாடல்கள் வரும். திருநறையூர்ல இருந்து பார்ப்பாங்க. அப்ப அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.